பாரிஜாதம் 37. வேக மூச்சுக்களுடன் கணவனை பார்த்த அஞ்சுவின் முகம் சற்று முன் நடந்தேறிய இதழ் பரிமாற்றத்தில் குங்குமமாய் குழைந்திருக்க, ஆழ்ந்த மூச்சை எடுத்து விட்டபடி சற்று தள்ளி நின்ற சர்வாவின் விழிகள் ரசனையாய் மனைவியை அள்ளிக்கொண்டது. இப்போ நீ எவ்வளோ அழகா இருக்க தெரியுமா, அதுலேயும் இந்த ட்ரெஸ் என்று ஒற்றை கண் சிமிட்டியவனின் பார்வை அவளை முழுதாக கொள்ளை கொண்டதில் மனம் படப்படுக்க திண்டாடி போனாள் பெண். ஆனால் உனக்கு பிடிக்கலன்னா வேண்டாம், மாத்திக்கோ என்றதில் திடுக்கிட்டவள், நான் பிடிக்கலன்னு சொல்லலையே, பழக்கமில்லைன்னு தான் சொன்னேன் என்று அவசரமாக சொன்ன போதும் சர்வாவின் முகத்தை நிமிர்ந்து பார்க்க முடியாதளவு முகம் கனிந்து சிவந்து போயிருந்தது அஞ்சனாவிற்கு. இப்போ பழகிட்ட போல, அதை என்னை பார்த்து சொல்லலாமே என்று புன்னகையோடு மனைவியின் முகத்தை நிமிர்த்த, நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேனா என்றாள். உனக்கு அப்படியா தோணுது? நியாயமா இப்போ நான் தான் உன்கிட்ட இந்த கேள்வியை கேட்கணும் என்றவனின் பார்வை இன்னுமே சிவந்து நடுங்கிக் கொண்டிருந்த அவள் இதழ்களில் திளைத்திருந்தது. ஏன் இப்படி என்றவளின் விழிகள் இலக்கில்லாமல் அலைப்பாய, இல்லை நீங்கள் எதுவும், நிஜமாவே நீங்கள் அப்படியெல்லாம் இல்லை, ஆனால் எனக்கே தெரியுது நான் உங்களை ரொம்ப தவிக்க விடுறேன் தானே என்றதற்கு இல்லை என்பதாக தலையசைத்தவன், நீ இவ்வளோ சீக்கிரம் எனக்காக உன்னை மாற்றிக்கிட்டு இருக்கிறப்போ நான் தான் என் பொண்டாட்டிக்கிட்ட ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்குறேனோன்னு தோணுது அஞ்சு என்றான் சர்வேஸ்வரன். தப்பில்லையே, உங்கள் பொண்டாட்டிக்கிட்ட உங்களோட எதிர்பார்ப்பு எதுவும் தப்பில்லை. ஆனால் உங்களுடைய விருப்பம் முதல்லையே தெரிஞ்சிருந்தா நானும் இதுக்கு தயாராகி இருப்பேன். ட்ரீட்மெண்ட்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்த இடத்துல இப்படி திடீர்னு நீங்கள் சர்ப்ரைஸ் கொடுக்கவும் எனக்கு, அதை விடுங்க. அது எப்படி எனக்கு பழக்கமில்லைன்னு சொன்னால் அப்படியே விட்டுட்டு போயிடுவீங்க நீங்கள் என்றால் இடையில் கரம் பதித்து. வேற என்ன செய்யணும்? பொண்டாட்டிக்கிட்ட கெஞ்சி கொஞ்சி எதையும் செய்ய வைக்க தெரியாதா என்றிட அதை எதிர்பாராதவனின் விழிகளில் ஆச்சரியம். இல்லை அஞ்சு, நான் உன்னை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு தான். போதுங்க, நீங்கள் இப்படியெல்லாம் யோசிச்சு தான் என்னை இன்னும் எதிலிருந்தும் மீள முடியாத அளவுக்கு ஆக்குறீங்க. நானா? எங்க உங்கள் நெஞ்சு தொட்டு சொல்லுங்கள் பார்ப்போம். ஒருவேளை நமக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு வேலை கிடச்சி எனக்கும் படிப்பு முடித்த பிறகு கல்யாணமாகி நாம் இப்படி ஹனிமூனுக்கு வந்திருந்தா நான் இந்த ட்ரெஸ் போட தயங்கினா இப்படியா விலைக்கு போயிருப்பீங்க என்றதில் சர்வாவின் தலை இல்லை என்பதாக தன்னிச்சையாய் அசைந்தது. சரி சொல்லுங்க, அப்போ என்ன செஞ்சுருப்பீங்க? ஸ்விம் சூட் போட மாட்டேன்னு சொல்லியிருந்தா நானே தூக்கிட்டு போய் உனக்கு மாற்றி விட்டுருப்பேன். அப்புறம் ஏன் அப்படி செய்யாமல் நீங்கள் மட்டும் ஸ்விம் பண்ண போனீங்க என்றவளின் கேள்வி சர்வாவை பதிலின்றி நிற்க வைத்தது. சர்ப்ரைஸாக ஹனிமூன் கூட்டிகிட்டு வந்தா ஆச்சா? எப்பவும் எனக்காக பார்த்துட்டு இருந்தா உங்களோட விருப்பம், உணர்வு, எதிர்பார்ப்புக்கு எந்த மதிப்பும் இல்லையா? இத்தனைக்கும் நீங்கள் ஆசைப்பட்டதை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லலையே. இதோ இப்போவும் உங்ககிட்ட என்னை முழுசாக ஆத்மார்த்தமாக ஒப்படைச்சிட்டு தானே நின்னேன். ஆனால் என்னமோ இந்த ட்ரெஸ்ஸு திடீர்னு போட சொல்லவும் புதுசாக ஒரு விஷயம் செய்கிறதால ஒரு தயக்கம், கூச்சம், அது எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கிறது தானே. கொஞ்சமாவது என்னை தாஜா பண்ணி போட வைக்கிறத விட்டுட்டு ஒவ்வொன்றும் எனக்காக பார்த்து பார்த்து நீங்கள் பழசுலேருந்து மீளாமல் என்னையும் அதுலேயே இழுத்து விட பார்க்குறீங்க என்றதில் சர்வாவுக்கு தன் தவறு புரிப்பட, சாரிடி என்றான். போங்க, எனக்கு ஒன்றும் வேண்டாம். நான் உங்கள் பொண்டாட்டிங்கிற நினப்பு இருந்தால் இப்படி தனியாக போய் ஸ்விம் பண்ணிட்டு இருப்பீங்களா என்றவள் அங்கிருந்து விலகி நடக்க சர்வா அவளை வளைத்து பிடித்து கொண்டான். சாரிடி பொண்டாட்டி, நீ சொன்னது சரி. நீ முடியாதுன்னு சொன்னதும் இப்படி ஒரு வழி இருக்குங்கிறத மறந்துட்டு உன்னை கட்டாயப்படுத்த வேண்டான்னு நினச்சிட்டேன். இனி இப்படி பண்ண மாட்டேன், சாரி என்று அவள் கன்னத்தில் முத்தமிட அஞ்சுவோ அவன் கரங்களை விலக்கி அமைதியாக போய் முழங்கால்களை கட்டிக்கொண்டு கட்டிலில் அமர்ந்து கொண்டாள். கோபமா அஞ்சு? இல்லாமல் இருக்குமா? நீங்கள் முதலாக பார்த்த அஞ்சுவுக்கும் இந்த அஞ்சுவுக்கும் எப்பவும் வித்தியாசம் பார்த்ததில்லைன்னு வார்த்தைக்கு வார்த்தை சொன்னதெல்லாம் சும்மாவா? நீங்களே சொல்லுங்க. ஹே, அப்படியெல்லாம் இல்லடி என்று அவள் கன்னத்தை பிடித்து தன்னை பார்க்க செய்தான். அப்புறம் ஏன் அந்த அஞ்சுவாக இருந்தால் தூக்கிட்டு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவீங்க, இந்த அஞ்சுவாக இருந்தால் விட்டுட்டு போயிடுவீங்க. அப்போது ரெண்டையும் வேற தானே பார்க்குறீங்க என்றாள் ஆதங்கத்தோடு. சத்தியமாய் இல்லடி என்றவனுக்கு மனைவியின் புதிதான கோபத்தை எப்படி கையாள்வது என்று புரியவில்லை. நீங்கள் எப்படி நினச்சாலும் சரி, இப்போ கொஞ்ச நாளாகவே நான் அந்த 18 வயசு அஞ்சுவாக தான் இருக்கேன். என் பொண்ணை தவிர்த்து மற்ற எல்லாமே கனவாக நினச்சி மனசுலேருந்து அழிச்சிட்டேன். இப்போ என் மனசு முழுக்க நீங்கள் தான், நீங்கள் மட்டும்தான். என் புருஷன், என் மாமியார், என் வீடுன்னு இதுவரை இழந்த மொத்த வாழ்க்கையையும் உங்களோட சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லையேடி. அப்புறம் எப்படி எனக்கு புரியும் என்றான் சர்வா. நான் தான் வரும்போதே சொன்னேனேங்க, எனக்கு மனசு நிறைஞ்சிருக்கு, ஆனால் என்னை எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியலன்னு என்றவளை ஒரு பெருமூச்சோடு பார்த்த சர்வா. சரி,
இதுக்கு மேலே நீ எதையும் புரிய வைக்க வேண்டாம். இப்போ உன்னை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேண்டி செல்லம் என்று அவள் நெற்றியில் முத்தமிட்டவன், இப்போவாவது ஸ்விம்மிங் கற்றுக்கலாமா என்று மனைவியின் கையை பிடிக்க முடியாது என்பது போல அழுத்தமாக அமர்ந்திருந்தாள் அஞ்சனா. ஹே, உன்னை தாண்டி கேட்குறேன் என்ற போதும் அசைந்தால் இல்லை. இனி பேச்சு வேலைக்கு ஆகாது என்று முடிவு செய்தவன் அப்படியே அவளை அள்ளிக்கொண்டான். ஒன்றும் வேண்டாம், விடுங்க என்று திமிரியவளை இறுக்கிக் கொண்டவன் அவள் இதழ்களையும் சிறைப்பிடித்தபடி நீச்சல் குளத்தில் இறங்கினான். கல்யாணம் மட்டும் என்னை மிரட்டி கட்டாயப்படுத்தி விட்டா கையை காலை கட்டி கூட செய்வாராம். ஆனால் இப்போ மட்டும் என்று அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அஞ்சு ஊடல் கொள்ள சிரிப்போடு மனைவியை பார்த்தான். அது அதிக ஆழமில்லாத நீச்சல் குளம். சர்வாவின் இடையிலிருந்து சற்று உயர்ந்திருந்த தண்ணீரில் மனைவியை இறக்கிவிட பதறிப்போனவள் அவனை கட்டிக்கொண்டு, பயமா இருக்கு என்றாள். சர்வா அவள் இதழ்களை முற்றுகையிட்டதில் அஞ்சுவின் பேச்சு மொத்தமாக நின்று போனது. விழிகள் விரிய கணவனை பார்த்திருக்க சர்வாவோ அவள் தண்ணீரில் தத்தளிப்பதைக் கண்டு மெல்ல அவளை நீச்சல் குளத்தின் திண்டில் அமர்த்தி மீண்டும் மொத்தத்தை தொடர்ந்தான். அஞ்சுவின் இதழ்களை ஆக்கிரமித்து இருந்தவனின் படையெடுப்பு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்ததில், இப்படிதான் ஸ்விம்மிங் கற்றுக் கொடுப்பீங்களா என்று கிடைத்த இடைவெளியில் சினுங்கிய அஞ்சுவின் கரங்கள் கணவன் கழுத்தில் மாலையாகியது. இப்படியும் கற்றுக் கொடுக்கலாம், தப்பில்ல, இது என்னோட ஸ்டைல் என்றவனின் ஆதிக்கத்தில் நிகழ்ந்திருந்த அஞ்சனாவின் பெண்மை சர்வாவின் சிறு சிறு தொடுகையிலும் ஸ்பரிசத்திலும் உயிர்த்தெழ தன்னையும் மீறி கணவனுக்கு இயந்திருந்தாள். அவன் விரல்களின் ஊர்வலம் ஒரு புறம், உதடுகளின் நர்த்தனம் மறுபுறம் என்று தன் மேனி எங்கும் சேர்ந்திருந்த சர்வேஸ்வரனின் ஸ்பரிசத்தில் அஞ்சனா சிறுக சிறுக சிதறிக் கொண்டிருந்தாள். சுற்றிலும் இருந்த குளிரை ஈர்த்து இரு தேகங்களும் தீப்பற்றி கொண்டது. உலகை மறந்து கிடந்த பெண்ணவளின் சர்வமும் சர்வேஸ்வரன் மயமாகி போயிருக்க அவளுமே பாந்தமாய் அவனில் அடங்கி முழுதாக அவன் வசமாகி இருந்தாள். எப்போது இருவரும் மெத்தைக்கு இடம்பெயர்ந்தனர் என்று புரியாது போனவள் கணவனை பார்க்க அலைமோதும் ஏக்கங்களும் தவிப்புகளும் சர்வேஸ்வரனை நிதானிக்க விடாததில் அவன் கரங்கள் அழுத்தமாக அவளில் தடம் பதித்தது. சர்வாவின் கரம் அவள் அணிந்திருந்த ஒற்றை ஆடையில் படிய அஞ்சுவின் மூச்சு தாளம் தப்பியது. மனசு முழுக்க நிறைஞ்சா போதுமா, உனக்குள்ள நான் முழுக்க நிறைய வேண்டாமா என்றவனின் கரங்களில் உருகியவளை பல நேரம் உறைய செய்திருந்தான். சர்வாவின் தீண்டல்கள் வரைமுறைகளை கடந்து அவளை தன் விருப்பத்திற்கு ஏற்ப சுழற்றிட அஞ்சுவும் அவன் இசைவுகளுக்கு ஏற்ப விரும்பியே சுழன்றாள். எனக்கு மூச்சு முட்டுது என்றவள் வார்த்தைகள் அவனை சென்று சேர்ந்ததாகவே தெரியவில்லை. ஐம் ஹெல்ப்லெஸ் என்றவன் எப்போதும் மென்மையை கடந்து வன்மையில் தடம் பதித்ததில் தன் கட்டுப்பாட்டை இழக்க அஞ்சுவோ சர்வாவால் உயிர்ப்பிக்கப்பட்ட உணர்வுகளின் கணம் தாளாது கணவனின் அதிரடி புயல் வேகத்தில் திணறி அவனிடமே சரணடைந்தாள். தன் பெண்மையை ஆராதித்தவனின் சிறு அணுகளும் மெல்லிய வருடலும் அவளை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்ல மீள முடியாத ஒருவித மோன நிலையில் இருந்தவளின் இமைகள் ஒன்றோடு ஒன்று மீண்டும் இறுக்கமாக தழுவிக்கொண்டது. டோன்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ் அஞ்சு, என்ன பார் என்றவனின் குரலை அவளை மயக்கத்தில் ஆழ்த்த அஞ்சு மெல்ல தன் பார்வையை சர்வா மீது நிலைக்கவிட சுகமாய் அவளில் தொலைய சித்தமானவனின் எல்லை மீறல்கள் வேகம் கொண்டதில் திண்டாடிய அஞ்சுவின் கரங்கள் அழுத்தமாக அவன் தோள்களை பற்றி கொண்டது. புதிதாக உயிர்த்தெழுந்த அவள் அணுக்களின் ஆரவாரத்தில் அஞ்சனாவின் விரல்கள் அவள் இடையில் புதைந்திருந்த சர்வாவின் செயினை பற்றி இழுக்க அவள் இழுப்பிற்கு சென்றவன் உதடுகளை அழுத்தமாக சேர்ந்தாள். இறுக்கமா கட்டிக்கோ என்றவனின் அனல் மூச்சுக்களில் சுகமாக தகித்தவள் கரங்கள் சர்வாவை முழுதாக வளைத்து கொண்டது. நீண்ட நாள் காத்திருப்பும் ஏக்கமும் தன் கரங்களில் கனிந்து சிவந்து உருகி கரைந்திருந்த மனைவியின் தவிப்பில் தனக்கான தேடலில் நிறைவை கொண்ட சர்வாவின் காதல் உற்சவம் கொண்டது. ஆர்ப்பரித்த உணர்வுகள் வெடித்து சிதறும் தருணத்தில் பாதுகாப்பாக அவளிடம் தஞ்சம் புகுந்தான். தன்னை வளைத்து பிடித்திருந்த கணவனை முகமெங்கும் நிறைந்திருந்த புன்னகையோடு பார்த்த அஞ்சனாவின் மனத்திற்கு நிறைவான ஒரு கூடல். அவள் வாழ்வில் முதல் முறையாக தாம்பத்தியம் இத்தனை சுகமானதா, கொள்ளை இன்பம் கொண்டதா என்று வியந்திருந்தவள் அன்றுதான் தாம்பத்தியத்தின் இனிமையை முழுதாக உணர்ந்திருந்தாள். ஏற்கனவே தான் படும் வேதனையில் இருந்து தன்னை மீட்கும் வழியாக சர்வாவிடம் தன்னை ஒப்படைக்க ஆயத்தமாக இருந்தவள் இப்போது காதலோடு அவனிடம் வாழ்நாள் முழுக்க சிறைப்பட சித்தமாகி போனாள். தன்னை மறந்து மண்ணில் விழுந்து இளமை மலரின் மீது கண்ணை இழந்த வண்டு, தேக சுகத்தில் கவனம், காட்டு வழியில் பயணம், கங்கை நதிக்கு மண்ணில் அணையா. அடுத்த நாள் மனைவியோடு ஸ்கை சைக்கிளிங் செல்வதற்காக வந்திருந்தான் சர்வேஸ்வரன். அவர்கள் வந்தபோது அத்தனை அடி உயரத்தில் ஒரு ஜோடி சைக்கிள் ஓட்டி செல்வதை ஆச்சரியத்தோடு பார்த்திருந்த அஞ்சு பெரிதாக வெளி உலகம் அறிந்திராததில் அவளுக்கு காணும் அனைத்துமே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. அடுத்து நாமளும் இப்போ அப்படிதான் சைக்கிள் ஓட்ட போறோம் அஞ்சு என்றதில் தூக்கி வாரி போட திரும்பி பார்த்தாள். என்னங்க நீங்க எப்போ பார்த்தாலும் ஆபத்தான வேலையை செய்கிறீங்க,
அங்கிருந்து கீழே விழுந்தா என்ன ஆகுறது? ஹே, போலீஸ்காரன் பொண்டாட்டி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயப்படலாமா? நான் தான் கூட இருக்கேனே. ஸ்விம்மிங் தான் பயம்னு பார்த்தா இப்போ இதுவுமா? எவ்வளோ அடி உயரம்! கொஞ்சம் அசந்தாலும் கை காலுக்கு உத்தரவாதம் இல்லை. நான் வரமாட்டேன்ப்பா என்று வேகமாக நடந்தாள். ஹே, நில்லடி என்று அவளை எட்டி பிடித்தவன், என் அஞ்சு எவ்வளோ ஸ்ட்ராங்னு எனக்கு தான் தெரியும். எப்படி தெரியுமா? சும்மா என்ன சமாதானப்படுத்த நினைக்காதீங்க. நான் இந்த விளையாட்டுக்கு வரல. அஞ்சு, கொஞ்சம் கூட ட்ரை பண்ணாமலே வராது பயம்னு முடிவு பண்ணினா எப்படி என்று கேட்டு அங்கிருந்த மரநிழலில் அமர்ந்தான். இல்லைங்க, சின்ன வயசுலேருந்தே வீடு, வீடு விட்டால் ஸ்கூலு, ஸ்கூல் விட்டால் வீடு, இப்படியே பழகிட்டேன். அதிகமாக டூருக்கும் நான் போனது கிடையாது. ஒரே ஒரு முறை மகாபலிபுரம் மட்டும்தான் என்னால் போக முடிஞ்சது. அதனால் சின்ன வயசில் டிவியில் தீம் பார்க் விளம்பரம் பார்க்குறப்பெல்லாம் ஆசையாக இருக்கும். ஆனால் போக போக அதெல்லாம் குறைஞ்சிடுச்சு. இத்தனைக்கும் எனக்கு வண்டி ஓட்ட கூட தெரியாது. அப்பா ஸ்கூல் முடிக்கவும் கற்றுக் கொடுக்குறேன்னு சொன்னார். ஆனால் அருணா பிரசவமாகி இருந்ததால் அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் காலேஜ் லீவில் கற்றுக் கொடுக்குறேன்னு சொன்னார். ஆனால் அதுக்குள்ளே என்ன நடந்ததுன்னு தான் உங்களுக்கு தெரியுமே. அஞ்சுமா, இதுக்கு முன்னாடி இல்லை. அதனால் என்ன, இனி கற்றுக்கலாமே. இனி கற்றுக்கிட்டு நான் என்னங்க பண்ண போகிறேன்? நீ செய்ய வேண்டியது எவ்வளவோ இருக்கிறப்போ இது என்ன கேள்வி? அப்படி என்ன நான் செய்யணும் சொல்லுங்க என்றதுமே, போலீஸ்காரன் பொண்டாட்டினா சும்மா கிடையாது. எனக்கும் சேர்த்து வீடு, அம்மா, குழந்தைங்களை பார்த்துக்கிற பொறுப்பு உனக்கு இருக்குது. அடுத்து கார் வாங்குற ஐடியாவில் இருக்க. என்னை விட நீ தான் அதை அதிகமாக யூஸ் பண்ண போகிற. அப்போ எல்லாமே கற்றுக்கணும் தானே? நானா? நான் எப்படிங்க கார்? எனக்கு வண்டியே ஓட்ட தெரியாதுங்க. ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு ஏது வயசு? மனசு இருந்தால் போதும். எந்த வயசுலையும் எதையும் செய்யலாம். உனக்கு இப்போ சைக்கிளிங் போகிற ஆசை இருக்கா இல்லையா? அதை மட்டும் சொல்லு. இருக்குங்க. அப்போ வா என்று மனைவியை அழைத்து கொண்டு சென்றவன் ஹெல்மெட் முதற்கொண்டு பாதுகாப்பு கவசங்கள் அணிந்ததும் அஞ்சு சைக்கிளில் ஏற உதவியவன் தானும் மற்றொன்றில் ஏறி அமர்ந்தான். நம்ம ரோட்டில் ஓட்டுற மாதிரி இதில் போகக்கூடாது. வேகமாக போகக்கூடாது. முதல்ல லைட்டாக ஷேக் ஆகும், பயப்படாத, நிதானமாக ஓட்டணும் என்றபடி இருவருமே பெடல் செய்தனர். சற்று பயத்துடனே ஆரம்பித்த அஞ்சனா நேரம் செல்லவும் உற்சாகமாக சுற்றியிருந்த தேயிலை தோட்டத்தின் அழகை ரசித்தபடி சைக்கிளில் பயணித்தாள். கடந்த சில நாட்களாகவே அவர்களின் இரவுகள் நீண்டதில் அஞ்சுவின் உறக்கமும் மாறிப்போனது. அன்று காலை உணவிற்காக எழுப்பிய போதே சர்வாவின் மார்பில் சொக்கி விழுந்தவளை ஒரு வழியாக எழுப்பி குளிக்க செய்து உணவை ஊட்டி உறங்க வைத்திருந்தான். மதியம் போல கண்விழித்தவளிடம், ரெடியா என்றான். எங்க போறோம்? ஸ்விம்மிங் கத்துக்க என்று கண் சுமிட்டினான். உங்க பார்வையே சரியில்லை. நிஜமா என்னைக்காவது ஸ்விம்மிங் தான் கற்றுக் கொடுக்க போறீங்களா இல்ல என்றவளை அதற்கு மேல் தொடர விடாமல் அள்ளிக்கொண்டவன் அவளுக்கு உடை மாற்றி நீச்சல் குளத்தில் இறக்கினான். இப்போதெல்லாம் அஞ்சுவிற்கு நீச்சல் சொல்லிக் கொடுப்பதை வழக்கமாக்கி இருந்த சர்வா தானே அவளுக்கு உடை மாற்றி அழைத்து வருவதையும் வாடிக்கையாக்கி இருந்தான். நான் என்ன குழந்தையா? நீங்க போங்க என்றாலும், அன்னைக்கு நீ சொன்ன வார்த்தை எனக்கு ஆயுசுக்கும் மறக்காதடி. இனி எப்பவும் நான் தான் உனக்கு ஸ்விம் சூட் போட்டு விடுவேன் என்றவனின் பிடிவாதத்தின் முன் அஞ்சுவின் கெஞ்சல் கொஞ்சல் எதுவுமே எடுபடுவதில்லை. வழக்கம் போல நீச்சல் குளத்தில் இறங்கியது வரையில்தான் அவளுக்கு தெரியும். அதன் பின் சர்வாவின் அதிரடியிலும் அடாவடியிலும் அவன் வசமாகி போனவள் எங்கிருந்து நீச்சல் பழக? எப்படி இருந்தாலும் நீங்க நினைச்சதை தானே சாதிக்க போறீங்க. அதுக்கு எதுக்கு ட்ரெஸ் மாத்தி ஸ்விம்மிங் சொல்லி கொடுக்குறேன்னு கூட்டிட்டு போறீங்க என்று அன்று மாலை தொடங்கிய ஜலக்கிரீடை இரவு 10 மணி வரையில் நீண்டதில் கணவனை முறைத்திருந்தாள். அவனோ அதையெல்லாம் சிறு புன்னகையில் முறியடித்திட 10 நாட்களாக வயநாட்டில் இருந்தவர்கள் அதைத் தொடர்ந்து மூணாருக்கு கிளம்பியிருந்தனர். அங்கே பபுள் ஹவுஸுக்கு அழைத்து சென்றான் சர்வேஸ்வரன். என்னங்க இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு, கண்ணாடியால செஞ்சிருக்காங்களா என்று ஆங்காங்கே அமைந்திருந்த குடில்களை காட்டி கேட்டாள். இல்லை, இது பபுள் ஹவுஸ் என்று அதன் சிறப்புகளை சொன்னபடி உள்ளே அழைத்து செல்ல அங்கிருந்து பார்க்க வானத்து நட்சத்திரங்கள் தொடங்கி அத்தனையும் ரம்மியமாக காட்சியளித்தது. இங்கே எப்படி நம்ம ஸ்டே பண்ணுறது? உள்ளே இருந்து பார்த்தா வெளியே எல்லாமே தெரிகிற மாதிரி, வெளியே இருந்து பார்த்தாலும் எல்லாம் தெரியும் தானே? அஞ்சு, அதுக்காக தான் இந்த ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க என்று மெத்தையை சுற்றிலும் இருந்த ஸ்க்ரீனை இழுத்து விட்டவன் மேல்புறமும் மூடினான். கட்டிலினுள் இப்போது அவர்கள் இருவருக்குமான தனிமை புதுவித அனுபவமாக இருக்க, இப்போ எப்படி இருக்கு என்று சர்வா பூர்வம் உயர்த்தினான். என்ன சொல்ல, உங்களோட ரசனையே ரசனை, ரசிக்காம இருக்க முடியல என்று சிரித்தவளின் சிரிப்பில் சிக்கிக்கொண்ட சர்வா மீண்டது என்னவோ அடுத்த நாள் நண்பகலில்தான். கேரளாவில் இருந்த 3 வாரங்களும் சொர்க்கத்தில் மிதந்திருந்தாள் அஞ்சனா என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவு அவள் மீள விருப்பம் கொள்ளாத சொர்க்கமாகி போயிருந்தான் சர்வேஸ்வரன்.
முதல் திருமணம் தோற்று மற்றொரு திருமண வாழ்க்கையில் நுழைந்ததற்கு வாழ்க்கை தனக்கு இத்தகைய சொர்க்கத்தை பரிசளித்து தன் பெண்மையை மீட்டெடுக்கும் என்று அவள் கனவிலும் நினைக்கவில்லை. இந்த வயதில் ஒரு குழந்தையை பெற்ற பின்பு ஒருவன் மீது காதல் பிறக்குமா என்ற கேள்விதான் அவள் மனதை குடைந்து கொண்டிருந்தது. ஆண்மை என்ற சொல்லின் இலக்கணமாய், கணவன் என்ற சொல்லின் பரிபூரணமாய் திகழ்பவனின் ஒவ்வொரு அசைவையும் ரசிக்கத் தொடங்கிய அஞ்சுவின் மனதை ஆக்கிரமித்து நீக்கமர அவளில் நிறைந்திருந்தான் சர்வேஸ்வரன். அவளும் அவனும் மட்டுமான நாட்கள் தேனில் ஊறிய பலாசுளையாக தித்தித்தது. தினமும் காலை மாலை இரவு மகளோடு பேசுவதை வாடிக்கையாக்கி கொண்டிருந்தவர்கள் வெளியில் செல்லும் போது வீடியோ கால் செய்து அவளுக்கு பிடித்ததையெல்லாம் வாங்கி குவித்தனர். மற்ற நேரம் முழுக்க ஒருவரை மற்றவர் பிரிய விரும்பாத அளவு அவர்களுக்குள் படர்ந்திருந்த நேச விதை விருட்சமாக வளர்ந்திருந்தது.